கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நேற்று தினத்தில் நாம் தியானித்தோம், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று தியானித்தோம். இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆசீர்வாதங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்குரிய பொருட்களை பல்வேறு நற்காரியங்களுக்காக பங்கிட்டு கொடு, பூமியில் என்னென்ன கேடுகள் நடைபெறும் என்று உனக்கு தெரியாது என்று எழுதுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு 7-8 பேருக்கு பிரயோஜனமா பயன்படுத்த வேண்டும் என்று வேத புஸ்தகம் நமக்கு சொல்லுகிறது. அதனாலதான் தானியத்தை கட்டி வைக்கிறவர்களை ஜனங்கள் சபிப்பார்கள். அப்படின்னா அது பிரயோஜனப்படணும். தானியம் என்றால் பிரயோஜனப்படணும். உணவுப் பொருட்கள் என்றால் மற்றவர்கள் சாப்பிடுவதற்கு உதவ வேண்டும். அதுபோல நம்மிடத்துல சில பொருட்கள் இருக்கும்போது, நம்ம அருகில யாராவது கஷ்டப்படும் போது அதை நாம் பங்கிட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏன்னா எப்படியும் கர்த்தருடைய பிள்ளைகளே, கஷ்டம் என்பது வரும். ஒரு மனிதன் உயர்வதும் தாழ்வதும் வாழ்க்கையில வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒருவர் அன்பிலே கடனாளிகளாக இருந்து நாம் அப்படி செய்ய வேண்டும் என்றுதான் வேதம் எழுதுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் எதையும் கொண்டு போக போவதில்லை, இங்கே பூமியில தான் வாழப்போகிறோம். அப்ப இருக்கும்போது நம்ம பங்கிட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒரு அன்பா இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அதனால நம்மளால ஒரு 7-8 பேர், அப்படி 7 பேருக்கு 8 பேருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள். பைபிள் எவ்வளவு அழகா நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. உனக்குரிய பொருட்களை பல்வேறு நற்காரியங்களுக்காக பங்கிட்டு கொடு. நல்ல காரியங்கள், நல்ல விசேஷங்கள், திருமண காரியங்கள், ஏதோ ஒன்று கர்த்தருடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்கு நாம் செய்யும் போது கர்த்தர் அதை கனப்படுத்தி ஆசீர்வதிக்க உண்மையிலவராயிருக்கிறார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உடைய சமாதானமும் சந்தோஷமும் எங்களை ஆளுகை செய்யட்டும். நீர் விரும்புகிறதை செய்ய, உடைய சித்தத்தின்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுக்கென்று எல்லாவற்றையும் நாங்கள் வைத்து, ஆண்டவரை உண்மை துக்கப்படுத்தாதபடி, ஆண்டவரை எல்லாரையும் நேசிக்கக்கூடிய இருதயம் எங்களுக்கு தாரும் அப்பா. அந்த நல்ல சுவாபத்தை தந்து நீ நடத்தபடி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.